ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட ஹீரோவா ரொம்ப ரூத்லெஸ்ஸான கவர்னரா இருக்கான். இவன பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வரா. அந்த இடத்துல அவளுக்கு எதிர்பாரா விதமா அடிபட்டு அம்னிஷியா ஆக, இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம ஸ்டோரிய போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவ அழுதுகிட்டு இருக்கா. அப்பா அப்பான்ட்டு அந்த இடமே அப்படியே தீப்பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் மனக்கோலத்துல நின்றுகிட்டு இருக்கா. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுதுகிட்டு அப்படியே உட்கார்ந்துறா. அப்படியே 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஏதோ டான்ஸ் ஹால்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்பதுல 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிட்டிக்கு புதுசா ஒரு கவர்னர் வந்திருக்காராம். அவர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவரா, ரொம்ப பொல்லாதான ஆளா. அதுவும் இல்லாம அவதான் வந்து ஜென்ரலோட பொண்ணு ஜூஜுவை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜூஜு வந்துட்டு என்ன தைரியம் தான் என் ஃபேமிலியை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கவர்னரும் வராரு. அவன் தான் நம்ம ஹீரோ ஹாங். அவனோட கீழே இறங்கி வந்தோன்னா நம்ம ஜூஜு அவன்கிட்ட போய் ஹாங் இவங்க எல்லாம் நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால இவங்களுக்குலாம் சரியான தண்டனை கொடுக்கணும். இவங்க எல்லாத்தையும் ஜெயில போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு ஹாங் ஜெயிலெல்லாம் போட வேண்டாம். இவங்க வந்து தன்னைத்தானே கன்னத்துல அரைஞ்சுக்கிட்டு நான் செஞ்சது தப்பு, இனிமே நான் இப்படிலாம் பேச மாட்டேன்ட்டு இப்படியே அவங்க 100 தடவை அவங்க அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லணும். ஆனா அதே மாதிரி அவங்களும் பாவம் அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அதோட ஹாங்க அந்த ஜூஜுவும் ஒன்னா உட்காந்து டான்ஸை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற பொண்ணையே நம்ம ஹீரோ என்னமோ தெரியல வச்சா கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல மெயினா டான்ஸ் ஆடுற பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் இங்க வந்ததே நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காகத்தான். ஆனா அவளும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. இவனும் டான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஜூஜுன்னு சொல்றா, நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் ஒரு தடவை உங்களுக்கு ஆடி காட்டவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனும் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவளும் அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேடையில இருந்து கீழே வந்து அவளும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. உடனே இவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஜூஜு இங்கிட்ட திரும்ப ஹீரோயின் இதான் சாக்குன்ட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறா. 2 பேருமே அப்படி இடம் மாறி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி பார்த்துட்டு அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படி இவளோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்படி பேசிட்டே டான்ஸ் ஆடுறா. நீ மத்தவள்கிட்டலாம் எந்த மாதிரி நடந்துக்குவா, அதுவும் எனிமிட்ட எல்லாம் நீ எந்த மாதிரி நடந்துக்குவா, அவங்களை எரிக்கிறது, அவங்களை கண்டம் துண்டமா வெட்டி போடுறது, இப்படித்தானே நீ மத்தவங்களை எல்லாம் பழி வாங்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களோட பேசி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டு ஏன் இப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மறைச்சிருந்த கன்னை எடுத்துட்டு ஓ கன் எல்லாம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவனும் தூக்கி வீசிட்டு மறுபடியும் எப்போதும் போல எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேச இவன் பேச மறுபடியும் நம்ம ஹீரோயின் மறைச்சு வச்சுக்கிற கத்தியும் அவன் எடுத்துட்டு இந்த கத்தி மட்டும் எனக்கு போதுமா, ஏன்னா இது மட்டும் பத்தாதுப்பா என்னை கொல்றதுக்கெல்லாம், இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மூளை வேணும், அது உனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம ஹீரோயினா எனக்கு தெரியும் உன்னை கொல்றதுக்கு தானே நான் 2 வருஷமா காத்திருந்து வந்திருக்கிறேன், அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவானா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு டக்குன்னு அவன் கையில உள்ள கன்னை வாங்கிட்டு இவனை பார்த்து அப்படியே ஷூட் பண்ண போற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியல, எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே காட்டுறான். பார்த்தா புல்லட் எல்லாம் இவன்கிட்ட இருக்குது, எல்லா புல்லட்டையும் இவன் கீழே போட்டுறான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்கா பக்கத்துல வர பார்த்தா நம்ம ஹீரோவும் இவளை ஒரே தள்ளணும்னு எதிர்பார விதமா அங்க உள்ள பில்லர்ல இவ தள்ள மோதிருது. மோதினோடனே இவளும் அப்படி மயங்கி கீழே விழுந்தோடனே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவ கண்ணுல மாட்டிக்கிற அந்த மாஸ்கை கலட்டி பாக்குறா. அப்பதான் இவளுக்கு பனசெல்லாம் ஞாபகம் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் தான் மேரேஜ் டிசைட் பண்ணி இன்னைக்கு நடக்கிறதுச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோ தான் இவங்க ஃபேமிலி எல்லாம் அழிச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு திட்டிக்கிட்டு அவனை ஏன்டா என் ஃபேமிலி அப்படி எரிச்சா, எங்க அம்மா அப்பாவை ஏன்டா கொண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், உங்க அப்பா தான் எங்க அம்மா அப்பாவெல்லாம் கொண்டா, அதுக்கு பழி வாங்காத்தான் நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ற வரைக்கும் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம ஹீரோயின் நான் உன்னை எவ்வளவுக்கு நேசிச்சேனோ அந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன், என் குடும்பத்தை பழி வாங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு அவனா நீ என்னமா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியல. உடனே தலையில வச்சுக்கிற அந்த ஹேர் பின் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்கா அப்படி பக்கத்துல வர நம்ம ஹீரோவை தள்ளி விட இவ்வளவு தடுமாறி அந்த பாலத்துல இருந்து ஆத்துக்குள்ள விழுந்துறா. அப்படியே அவ யோசனை பண்ணி பாக்குறா, அவனை பார்த்தது, அவனை லவ் பண்ணது, காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிட்டு அந்த தண்ணியில அப்படியே மூழ்கி போயிடா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாகல போல இருக்க, உயிரோட தான் இருந்திருக்கா. அந்த 2 வருஷமா இவனை பழி வாங்குறதுக்காக அவளும் நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா வந்த இடத்துல அவளுக்கு எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுல நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருது. அப்பதான் அவளுக்கு முழிப்பு வருது. அவளும் அப்படி முழிச்சு பார்க்க ஹீரோ நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு என்ன ஓவரா நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு யாருன்னு தெரியல, என் பேர் என்ன, நான் யாரு, நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவா அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, என்ன இவளுக்கு அமினிஷாவா என்னவா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு
என்ன ருமாங் ரொம்ப தான் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்து அவ டக்குன்னு அவன் மடியில உட்கார வச்சுட்டு கண்ணாடியை கட்டுறான். பாரு உன் பேர் தெரியலையா, உன் பேர் ருமாங்கு, நான் யாருன்னு தெரியலையா, நான் ஹாங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியல, உண்மையில எல்லாத்தையும் மறந்துட்டா. இல்ல எனக்கு எதுவுமே புரியல, நான் யாருன்னு தெரியல, ஏன் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுக்கு கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு, போதுண்டி நடிச்சது, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த, என்னை கொலை பண்ணதான்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து அவள்கிட்ட காட்ட நம்ம ஹீரோயினா கொஞ்சம் கூட பயப்படாம என்னை சுட்டாலும் சுடு, ஆனா உண்மையை சொல்லிட்டு எனக்கு சுடு, நான் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் யாரு, என் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தைரியமா கேட்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை உண்மையதான் சொல்றாளா, அவ எல்லாத்தையும் மறந்துட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போறான் போறான் அவன் போனான்னு நம்ம ஹீரோயின் கையில மாட்டி இந்த விலங்க பின்ன வச்சு அப்படியே கலட்டிட்டு அவளும் அதோட கீழே இறங்கி வந்து பாக்குறா, யாருமே இல்ல. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும், யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அதோட மெதுவா மெதுவா அப்படி கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா யாருமே இல்ல. இதான் சாக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ஜூஜு இருக்கால, அவ பார்த்தா ஆட்களோட வந்திருக்கா. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின சுத்தி வளைச்சுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம ஜூஜுவ பார்த்து கேட்கிறா, "நீ யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு ஜூஜு சொல்றா, நான் வந்து ஹாங் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறேன். நான் ஃபியான்சி. இந்த கவர்னர் மாளிகையோட நான் ஓனரா வரப்போறேன்" அப்படி சொல்லிட்டு, "என்ன தைரியம் இருந்தா நீ அவன கொல்ல பாக்குவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள கண்ண காட்ட, அவங்களும் நம்ம ஹீரோயின அடிக்க போறாங்க. நம்ம ஹீரோயினா எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிறா. அவளுக்கு எல்லா கலையும் தெரியும் போல இருக்குது. கடைசியில அந்த ஜூஜு போட்டுக்கிற ட்ரெஸ் இவ வாங்கி மாட்டிக்கிட்டு, சரி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலான்ட்டு அவளும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு வெளியே வரா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒருத்த ஒருத்த அப்படியே கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிருது. நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியா நிக்க, அவனும் அப்படியே பக்கத்துல வந்தோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை அடிக்க போறா. பார்த்தா அவனும் அடிக்கிறான். 2 பேருக்குமே பயங்கரமா ஃபைட் நடக்குது. ஆனா அவனும் டக்குன்னு கையை பிடிச்சு இழுத்து, "ஓ நீ தான் தப்பிச்சு பாக்குறேன்னு" சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு, "நீ என்னோட அடிமையா ரொம்ப அமைதியான லேடியா இருந்தா இப்ப என்ன உனக்கு இவ்ளோ திமிரு?" அப்படிங்கிற மாதிரி அவளை இழுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் கைது பண்ணி வச்சிரான். நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நான் உனக்கு அடிமையாண்டு?" "ஆமா, நீ இந்த வீட்டோட மெய்டா இருந்தா, அதுவும் எனக்கு பர்சனல் மெய்டா இருந்தா, நீ எவ்வளவு அமைதியான பொண்ணா இருந்தா தெரியுமா? ஆனா இப்ப உனக்கு எவ்வளவு திமிரு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. "என்னது நீ சொல்றதா உண்மையா? நான் இந்த வீட்டோட மெய்டா இருந்தேனா?" அப்படிங்கிற மாதிரி. "ஆமா, நீ தான் மெய்டு மூங்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். "என்னது மூங்கா? ஆனா நீ முதல்ல வந்து நீ ரூமாங்கலாம் சொன்னா" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா, "நான் தான் சொன்னேன்ல, நீ அனிமிசியால எல்லாமே உனக்கு மறந்து போச்சுன்ட்டு. அதனால நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன்ட்டு உனக்கு மறந்து போச்சு. இனிமே இந்த வீட்டை விட்டு நீ எப்பவுமே தப்பிச்சு போகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவ கால்லயும் விலங்கு மாட்டிட்டு, "இனிமே எப்பவுமே இப்படிதான் இந்த வீட்ல இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போறான். நம்ம ஹீரோயின் கையில உள்ள கட்டையெல்லாம் அவுத்துட்டு எப்படியாவது தப்பிச்சு போலான்னு யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பார்த்தா யாரோ வெளியில நடந்து வர மாதிரி இருக்குது. இவனும் டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. பார்த்தா அங்க ஒரு மெய்டு தான் வரா. வந்தோனே மூங்கு மூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் என்னது மூங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "ஆமா, உன் பேரு தானே மூங்கு. நீ நானும் ஒண்ணா இந்த வீட்ல வேலை பார்த்தோம். உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னடா இப்படி பண்றியே?" அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. இதெல்லாம் சொல்ல சொன்னதே நம்ம ஹீரோ தான் அவள்ட்ட. நம்ம ஹீரோயின் எப்படியாவது நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா "நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, "ஆமாமா, உண்மையிலே நீயும் தான். நீ நானும் தான் ஒண்ணா இருந்தோம். நீ மாடிப்படியிலருந்து கீழ இறங்கும்போது அடிபட்டுருச்சு. அதுல தான் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு இப்படி இதா நடந்துக்கிறா?" அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப உண்மையிலே நான் மெய்டு தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிரா. இங்க அந்த ஜூஜு வந்து நம்ம ஹாங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. "எதுக்கு அந்த பொண்ண இந்த வீட்லயே வச்சிருக்கீங்க? அவ உங்கள கொல்ல வந்தாலும் அவள பேசாம ஜெயில்ல போட வேண்டியதுதானே?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே, அதுக்கு ஹாங்கு, "இவ எதுக்காக இங்க வந்தா? யார் அனுப்புனதுன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த வீட்ல அவள மெய்டா வச்சிருக்கேன். நீ ஒண்ணும் அவசரப்படாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோயினும் அதோட ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு வரா. வந்து இவங்க 2 பேருக்குமே ஊத்தி வச்சுட்டு அங்கருந்து கிளம்ப போறா. உடனே அதுக்கு ஜூஸ் சொல்றா. "என்ன நீ அவ்வளோதானா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "வேற என்ன பண்றது? உங்கள கூட்டியும் விடணுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே, உடனே அந்த ஜூஜுக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் தான் நீ ஒரு மெய்டு இவ்வளவு திமிரா பேசுவான்னு" கன்னத்துல ஓங்கி எறிஞ்சிரா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. "வேற என்ன செய்ய சொல்றீங்க? வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னா, "நீ எங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுன்னு சொன்னா." "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரின்னு சொல்லிட்டு உங்க ஹாங்குக்கும் அந்த ஜூஜுக்கும் எடுத்து பிளேட்ல சாப்பாடு பரிமாற வைக்கிறா. "நீங்க என்னமோ சொல்றீங்க, நான் ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்லா மெய்டா இருந்தேன்ட்டு. ஆனா நம்மளுக்கு அடிபட்டு அமெனிசியா வந்தா நான் வந்து ரூடாவா மாறுவேன். எனக்கு என்னமோ இது சரியா படலையே" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவ பார்த்து கொஸ்டின் கேட்க, நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஆமாமா, ஒவ்வொருத்தருக்கு 2 ஃபேஸ் இருக்கு. இப்பதான் உன்னோட இன்னொரு ஃபேஸ் வருது போல இருக்குது. அப்ப நீ இவ்வளவு நாள் நடிச்சது எது உண்மைன்னு தெரியல. நீ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு" சொன்னோனே, "ஓ நம்ப முடியாதா?" அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவ கழுத்த பிடிச்சு அப்படியே அந்த டேபிள்ல வந்து படுக்க வச்சுறா. படுக்க வச்சுட்டு, "நீ ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருக்கான்னு" சொல்லிட்டு அங்க உள்ள சாப்பாடுலாம் எடுத்து அவ வாயில வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குறான். இதெல்லாம் ஜூஜு பார்த்தோனே அவளுக்கே ஒரு மாரி பயமா இருக்குது. என்னடா அவன் இந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாரி அவளுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிறா.
கடைசியில நம்ம ஹீரோயின் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். அந்த கால்ல மாட்டிக்கிற விலங்கோட சாவி வந்து நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்தது. அவளும் பார்த்துருக்கா. அதனால நான் நைட் தூங்கும்போது அந்த சாவிய எப்படியாவது எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அவளும் நைட்ல அவன் ரூமுக்கு இப்படி மெதுவா மெதுவா வரா. பார்த்தா நம்ம ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த கீய எடுத்துக்கிட்டு போகலான்னு பாக்குறா. பார்த்தா அவன் டக்குன்னு வந்து பிடிச்சுறான். பிடிச்சோனே நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அவன் தான். உடனே அவன் என்ன கீ எடுத்துக்கிட்டு இங்க நழுவ பாக்குறியா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா என்ன? அப்படிங்கிற மாரி டக்குன்னு நம்ம ஹீரோயின தூக்கி பெட்ல போட்டுட்டு, "நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ என்னைய விட்டு போ முடியாது. இதுக்கான பனிஷ்மென்ட் என்னன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் குடுக்க, நம்ம ஹீரோயின அப்படியே கடிச்சு வச்சுறா. உடனே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "வாவ்! நான் நினைச்சத விட நீ ரொம்பவே ரூடா இருக்கா. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த ஸ்ட்ராங் எல்லாம் எங்கருந்து வந்துச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, அதோட இவ சொல்றா, "எனக்கு என்னமோ நீ சொல்றது எதுவுமே என்னால நம்ப முடியல. ஆனாலும் நான் உன்ன சும்மா விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே அவனும் வந்து அவ கையில உள்ள அந்த கீய அப்பிக்கிட்டு, "நீ இங்க தான் இருக்கணும். இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளதான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அவன டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, அவட அங்கருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா தலையில யாரோ அடிச்ச மாரி இருக்குன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறா. அவன முழிச்சு பார்க்குறா, பார்த்தா அந்த ஜூஜு தான் நிக்கிறா. நம்ம ஹீரோயின் எதுக்காக என்னைய அப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா? எதுக்காக உன் ஆட்கள கூட்டிட்டு வந்து அடிக்கிறா? அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அவளும் சொல்றா, என்னோட ஒரு திங்ஸ உன்ன காணோம். நீ தான் கண்டிப்பா திருடியிருப்ப. அதனால தான் உன்னைய அடிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சாட்டைய வச்சு அடிக்கும்போது, நம்ம ஹீரோவும் வந்துட்டு, "நிப்பாட்டு." அப்படின்னு சொன்னோனே, உடனே இந்த ஜூஜும் சொல்றா, "என்னோட திங்ஸ் ஒண்ணு காணோம். கண்டிப்பா இவ தான் எடுத்திருப்பா. அதனால தான் அந்த பனிஷ்மென்ட்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் கண்டிப்பா உன் திங்ஸ் எதுவுமே எடுக்கவே இல்ல. வேணா என் ரூம்ப செக் பண்ணி பார்த்துக்கிருங்க." அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்து, "நீ எடுத்த திங்ஸ் ரூம்ல தான் இருக்கணும்னு என்ன அவசியம்?" அப்படிங்கிற மாரி. "வேற எங்க இருக்கும்?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, "ஏன் உன் ட்ரெஸ்ல கூட நீ மறைச்சு வச்சுக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவள தனியா கூட்டிட்டு வந்து, "உன் ட்ரெஸ்ஸ கழட்டி காட்டு. நான் செக் பண்ணி பார்க்கணும். உன்னோட திங்ஸ் இருக்கா இல்லையான்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க இந்த அளவுக்கு தான் ரூடா உங்க மேட்ட நடந்துக்குவீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "மொத நீ ட்ரெஸ்ஸ கழட்டு." அப்படிங்கிற மாரி கண்ண நீட்டிக்கிட்டு அவனும் சொல்ல, நம்ம ஹீரோயின் அதோட கோட்ட கழட்டிட்டு, "பாருங்க எதுவும் உங்களுக்கு தெரியுதா? எந்த திங்ஸ் நான் ஒளிச்சு வச்சுக்கிறேனான்னு?" அப்படின்னு கேட்டோனே, அவன் "இது பத்தாது இன்னும் கழட்டு." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் ரொம்ப தயங்கி தயங்கி சரின்னு சொல்லிட்டு, அந்த மேற்கோட்டையும் அப்படியே கழட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான், அவளோட ஷோல்டர் பக்கத்துல யாரோ லீஃப் மாரி டாட்டூ போட்டுருக்கா. அத பார்த்தோனே நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு கோட்ட எடுத்து தூக்கி போட்டுட்டு, "சரி இங்கேருந்து கிளம்பி போ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அத எடுத்துட்டு அங்கருந்து வந்துறா. அப்பதான் இவனும் அந்த லீஃப் எடுத்துக்கிட்டு, அப்படியே அவங்க அம்மா, அப்பாவோட மெமரி டேபிள் இருக்குல்ல, அது பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா லவ் பண்ணும்போது, அந்த லீஃப் வந்து விழுகும். அப்ப அந்த லீஃப் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்வா, "இந்த லீஃப்க்கு இன்னொரு பேரு உங்க பேரு தான்." அப்படிங்கிற மாரி. "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி அவனும் சந்தோஷப்படுவான். அதே மாரி மேரேஜ் அன்னைக்குட்டு வந்து காலையில சொல்லிக்கிட்டு இருப்பா, "இன்னைக்கு நைட் வந்து மேரேஜ் ஆனப்ப நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒண்ணு நைட்ல காட்டுறேன்." அப்படின்ட்டு. இவனும் என்னன்னு கேட்பான். "அது நான் மேரேஜ் முடிஞ்சோனே காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஒருவேளை இந்த டாட்டூவ தான் அவன் போட்டிருப்பா போல இருக்கு. அத காட்டுறதுக்காக தான் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னா போல இருக்குது. ஆனா நான் என்ன பண்றது? உங்க அப்பா வந்து என் அம்மா, அப்பா எல்லாத்தையும் கொடூரமா கொன்னுட்டான். அதனால இவளையும் என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பி வரான். நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்து பாவம் அழுதுகிட்டே இருக்கா. அப்பதான் அங்க வந்து ஒரு மேய்டு, "உங்கள சார் கூப்பிட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் வேண்டாம் வெறுப்பா கோவமா அதோட சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அவன் உட்கார்ந்து பார்த்தா புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். "என்ன? எதுக்கா என்ன கூப்பிட்டீங்கன்னு?" கேட்டோனே, நம்ம ஹீரோ கேட்கிறான், "ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? பெரிய டப் இருக்குல்ல, அது நெறைய வந்து எனக்கு ஹாட் வாட்டர் வந்து ஊத்து, நான் குளிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கெட்ல எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டர ஊத்திக்கிட்டே இருக்கா. அந்த பக்கெட்ட ஃபுல்லா நெறைக்க. பாவம் அவளும் ஒரு வகையில டயர்ட் ஆயிரா. அவளால முடியவே முடியல. உடனே டக்குனு அந்த பக்கெட்ட கீழ போட்டோனே தண்ணி எல்லாம் கீழ சிந்திருது. இத பார்த்த நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட கிளீன் பண்றா. ஆனா அந்த தண்ணி வந்து அந்த செப்பல்லயும், அவன் போட்டிருந்த செப்பல்லயும் பட்டுருது போல இருக்குது. நம்ம ஹீரோவும் செப்பல்லயும் எனக்கு நல்லா தொடச்சு விடுன்னு சொன்னோனே, இவ போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸ வச்சு அப்படியே அந்த செப்பல வந்து அப்படியே துடைக்கிறா. தொடச்சுட்டு, "இப்ப உங்களுக்கு போதுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நீ என்னோட பர்சனல் மெயில்ல அதெல்லாம் எதுவும் பத்தாது." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் குளிக்கணும். என் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணணும். என் ட்ரெஸ்ஸ வந்து டேக் ஆஃப் பண்ணு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட வந்து அவன் கோட்ட அப்படியே கழட்டுறா. உடனே நம்ம ஹீரோவும் டக்குனு நம்ம ஹீரோயின அழகா தூக்கிறான். தூக்கிட்டு அவனும் தண்ணீல வந்து போட்டுறான் அந்த டப்ல. போட்டுட்டு அவனுமே வந்து அந்த தண்ணீல வந்து இறங்குறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. சரி இவன் வேணும்னாலும் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவளும் அமைதியா இருந்துட்டு, "என்ன நானும் உங்க கூட சேர்ந்து இப்ப குளிக்கணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு, அவளும் அப்படி சட்டை பட்டெல்லாம் அவுக்கும்போது, அவன் டக்குனு இழுத்து அவளுக்கு உடனே கிஸ் குடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல அவன தள்ளி விட்டாலும், பின்னாடி அவ அப்படியே அமைதியா இருந்தோனே, நம்ம ஹீரோவ வாண்டடா தள்ளி விட்டுட்டு, "மொத நீ இங்கேருந்து கிளம்பி போ." அப்படிங்கிற மாரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போலான்ட்டு அப்படி எந்திரிக்கிறா. அப்பதான் பார்த்தா
பார்த்தா அந்த ஜூஜு வர்றது சத்தம் கேட்குது. வேணும்னாலும் நம்ம ஹீரோக்கு அப்படி கிஸ் குடுக்குற மாரி இருந்தோனே, ஜூஜு உள்ள வந்தோ பார்த்துட்டு, "இங்க என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், பார்த்தா உனக்கு புரியலையா? நானும் அவரும் சேர்ந்து ஒண்ணா குளிச்சுக்கிட்டு இருக்கோம்ண்டு. என்னடி நீ அவன மயக்க பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரி ஜூஜு கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "யாரு? யார மயக்க பார்க்குறது? அவர் தான் சேர்ந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்னம்மா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஜூஜு கேட்டுட்டு இது கத்த ஆரம்பிக்கிறா. "இங்க என்ன நடக்குது? அங்க ஏன் இந்த மாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சீக்கிரம் இங்க இந்த வீட்ட விட்டு அனுப்புங்க. இவ நல்லவ கிடையாது." அப்படிங்கிற மாரி அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்க நடக்கிற வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு. நான் ஜூஜு என்ன சொல்றீங்க ஹாங் அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, "அவ இனிமே வந்து என்னோட கான்குபைனா இருப்பா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இது கேட்டோனே ஜூஜுக்கு அப்படியே அதிர்ச்சியா போயிருது. நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயின இழுத்து போட்டு, "இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டா? இப்போ உன்னோட ஆசை நிறைவேறுச்சா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜூஜுக்கு, "சரி இப்ப என்ன உங்களுக்கு இவ வந்து கான்குபைனா இருக்கணுமா? சரி அப்பனா இதுக்கான ரூல்ஸ்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் நான் சொல்லிக் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, நம்ம ஹீரோயின், சொல்லித்தாவே எனக்கு அதுதான் வேணும்." அப்படிங்கிற மாரி அவளும் அங்கருந்து எந்திரிச்சு வரா. அதுக்கு ஜூன்னு சொல்றா, "இங்க நீ கான்குபைன் அவருக்கு இருக்கணும்டா, நீ வந்து குழந்தையெல்லாம் பெத்துக்க கூடாது. நீ வெறும் ஆசநாயகி மட்டும் தான். அந்த வீட்டுக்கு ஓனர் கிடையாது. அத நீ ஞாபகம் வச்சுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் திமிராவே அப்படியே வந்து டீய ஊத்திக்கிட்டு, "நீ என்ன சொல்ற? நான் மட்டும் ஏன் வெறும் கான்குபைனா இருக்கணும்? ஒருவேள அவர் ஆசைப்பட்டா நான் இந்த வீட்டோட ஓனராவும் ஆகலாம், அவரோட ஒய்ஃபும் ஆகலாம்ல." அப்படிங்கிற மாரி சொன்னா, ஜூஜு சொல்றா, "அதெல்லாம் கற்பனையில நடக்காது." அப்படிங்கிற மாரி. "ஓ! நடக்காதா? அப்பனா எங்க? உன்னால என்னைய இந்த வீட்ட விட்டு விரட்ட முடியுமான்னு பாரு. அதுவே உன்னால முடியாது. அதுக்கப்புறம் நீ எங்க இதெல்லாம் பண்ண போற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வேணுமான்னு தூண்டி விட, ஆனா அதுக்கு ஜூஜூன்னு சொல்றா, "என்னால கண்டிப்பா முடியும். உன்ன இந்த வீட்ட விட்டு அனுப்புறேன் பாரு. ஆனா வந்து உயிரோட இல்ல, பொணமா தான் அனுப்ப போறேன்னு" சொல்லிட்டு, அவன் ஆட்கள கூப்பிட்டோனே, அந்த ஆட்கள் வந்து நம்ம ஹீரோயின் தலையில அந்த கட்டைய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஹீரோயின் வாயிலருந்து அப்படியே ரத்தம் ஊத்துது. உடனே அவளும் அப்படி கீழ விழுந்தோனே, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துறான். வந்தவன் அப்படியே அவள பார்த்துட்டு, சரின்னு என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு ரூமுக்கு கூட்டிட்டு வந்தோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப அடிபட்டதுனால, "ஐயோ! என்னால முடியல. நான் செத்து போயிருவேன்னு நெனைக்கிறேன். இனிமே அவ்வளோதான் என் லைஃப்." அப்படிங்கிற மாரி அவளும் அப்படியே வாயில ரத்தம் சொட்ட சொட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மெதுவா வந்து, "என்ன ஓவரா நடிக்கிறியா? நிச்சயமா அந்த அடியாலலாம் உனக்கு ரத்தம் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ரிக்லாம் என்னட்ட நீ எனக்கு காட்டாத." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுமே யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது இவங்கள அடிக்கும்போது வேணும்னாலும் நம்ம ஹீரோ வர்றத பார்த்துட்டு, நாக்க கடிச்சுட்டு அதுலருந்து வர ரத்தம் தான் இது. மத்தபடி இவளுக்கு அடிபட்டதுலாம் ரத்தம் வரல. நான் இங்கேருந்து உன்ன கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவேன். நீ அங்கருந்து எஸ்கேப் ஆகலாம்னு தானே பார்க்குற." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்து நம்ம ஜோஜோவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ஏதோ கிஸ் குடுக்குற மாரி இருக்குன்னு, அத பார்த்துட்டு கோவமா அங்கருந்து போறா. "உடனே நீ எத்தன தடவ தான் இந்த மாரி நடிக்க போற?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, டக்குனு நம்ம ஹீரோயினும் அதோட விலக்கி விட்டுட்டு, "ஓ! அப்ப நான் நடிக்கிறதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்பன்னா நீ இந்த வீட்லயே நீ மெய்டா வச்சு டார்ச்சர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா, சரி நான் இந்த வீட்ல மெய்டா இருக்கணும், இல்லாட்டி உன்னோட ஆசனாகியா இருக்கணும். எதா இருந்தாலும் நானும் இனிமே ஓகே தான். இனிமே நானும் இத விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ண மாட்டேன். நீ என்ன பண்றியோ பண்ணு." அப்படிங்கிற மாரி அவளும் அப்படி பிள்ளை முழக்க கொடுங்கை குடுத்துக்கிட்டு அசால்ட்டா சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியா? அப்ப நீ எதுக்கும் துணிஞ்சிட்டியா? அப்ப நான் எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம்ன்னு நீ இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி வை அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் அவன அப்படி மொறச்ச மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ கோட்ட அப்படி கழட்டி, "இந்தா என்னோட கோட்டு உன்னோட பிளட் பட்டுருச்சு. இத ஒழுங்கா கிளீன் பண்ணி கொண்டு வந்து என்ட்ட குடு." அப்படிங்கிற மாரி அந்த கோட்ட தூக்கி அவன் மூஞ்சில வீசிட்டு அவனே எந்திரிச்சு போறான். நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு கோட்ட துவைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு வரா. அங்க பார்த்தா அங்க உள்ள வேலை பார்க்குறவன் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் டக்குன்னு வாயில துணி அமுக்கி ரூமுக்கு கடத்திட்டு வந்துறான். வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஹால்ல வந்து இந்த ஜூஜோ வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ண சொன்னது ஜூஜு தான். அவளும் டான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு, சரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க அந்த முகாங்க கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, முகாங்க காணோம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்றாங்க. ஓ! அப்படியா அவ எங்க இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளுக்கும் ஒரு சர்வன்ட்டுக்கு கள்ள தொடர்பு இருக்குதுன்னு என் கண்ணால பார்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, இப்ப நான் டோர ஓப்பன் பண்ணேன். அப்ப அந்த முகாங்கோட வேஷம் கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாரி ரூம் கதவ தொறந்துட்டு வந்தா, அங்க பார்த்தா கட்டில்ல 2 பேர் இருக்கிற மாரி இருக்கு. "முகா நீ இனிமே இங்க தப்பிக்கவே முடியாது. நீனும் சரவணட்டு ஒண்ணா இருக்கிறத இப்ப எல்லாரும் பார்க்க போறாங்க." அப்படிங்கிற மாரி அந்த பெட்ஷீட்ட டக்குன்னு எடுக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே இவளுக்கு அதிர்ச்சி ஆயிருது. "என்னது நீங்களா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின், "வேற யார எதிர்பார்த்தா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே அவன் ஜோஜோ சொல்றா, "என்ன இங்க நடக்குது?" அப்படிங்கிற மாரி. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா, அந்த சர்வன்ட் இவள்ட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துறான். வந்துட்டு நம்ம சர்வன்ட்ட டக்குன்னு அடிச்சு போட்டுட்டு, நம்ம ஹீரோவும் கேட்குறான், "உன் பின்னாடி பல ஆம்பளைங்க சுத்துவாங்க போல இருக்கு. நீ வந்து 2, 3 நாளா ஆகுது." அப்படின்னு சொன்னோனே, "நான் ஒண்ணும் யாரையும் சுத்த வைக்கல. இதெல்லாம் வேணும்னாலும் அந்த ஜூஜு தான் பண்ணியிருப்பா. வேணா நீங்க நான் இப்ப உங்களுக்கு நிரூபிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி உடனே அந்த அடிச்சு போட்டவன கீழ புடிச்சு இழுத்து நம்ம ஹீரோயின் போட்டுட்டு, உடனே நம்ம ஹீரோவ அந்த பெட்ல போட்டுட்டு, நம்ம ஹீரோயின் வேணும்னாலும், "இப்ப பாருங்க நீ நானும் ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கு. உண்மை ஆட்டோமேட்டிக்கா வெளிய வரும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் தான் இந்த மாரிலாம் செட்டப் பண்ணியிருப்பா. அவங்க ஒண்ணா இருக்கிற மாரி. இதெல்லாம் தெரியாத ஜூஜு அங்க வந்தோனே, நம்ம ஹீரோ, "இதெல்லாம் உன் வேல தானா? இங்கேருந்து வெளிய போ." அப்படிங்கிற மாரி அவன் கத்துனோன, ஆனா எல்லாரும் அங்கருந்து வெளிய போயிறாங்க. நம்ம ஹீரோயின், "நான் சொன்னேன்ல இவ தான் பண்ணியிருப்பான்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோவ டக்குன்னு கைய பிடிச்சு இழுத்து,
நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நான் உனக்கு எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீ நானும் ஒண்ணா இருக்கிற மாரி இங்க உள்ள அத்தன பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம உறவை நம்ம உண்மையாக்கி தான் ஆகணும் போல இருக்குது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயின் "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கன்னத்துல இருந்து அப்படியே அவ விரலால அப்படி தடவிட்டு, "இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அதுதானே நீங்க விருப்பப்பட்டீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த மாரி ட்ரிக் பண்ணிலாம் என்னைய வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து எந்திரிச்சு போறான். அங்கருந்து வந்தவன் நேரா வந்து ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துகிட்டு இருக்கும்போது, ஜோஜோ இவனுக்காக காஃபி கொண்டு வரா. "சாரி நான் பண்ணதுக்கெல்லாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த காஃபி கப்ப வைக்கிறா. டக்குனு அது பேப்பர்ல கொட்டிருது. "ஐயய்யோ! சாரி தெரியாம பேப்பர்ல கொட்டிடுச்சு." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம எந்திரிக்கும்போது, ஜோஜோ டக்குனு அவன ஹக் பண்ணிக்கிறா. "என்னைய மன்னிச்சிடுங்க. நீங்க எனக்கு வேணும். உங்க மேல உள்ள பாசத்துலயும் லவ்ல தான் நான் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டேன். நீங்க என்னைய விட்டு விலகுறீங்களோன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் திரும்பி "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்னோட பர்த்டே வருதுல்ல, அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் பேப்பர்ல. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து போனோனே, இவளும் ரொம்ப குஷி ஆயிரா. நம்ம ஜோஜோக்கு பர்த்டே போல இருக்கு. அங்க ஃபங்ஷன் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ, ஹீரோயின் நல்லா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கேக் கட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜோஜோ சொல்றாங்க, "எங்க அப்பா ஜோ வந்துட்டாங்களான்னு போய் வெளியில போய் செக் பண்ணு." அப்படிங்கிற மாரி. உடனே மெய்டு சரி சொல்லிட்டு வரும்போது, இங்க பார்த்தா ஜோஜோட அப்பா ஜோ வராரு போல இருக்குது. அவர் சரியான பொம்பள பொறுக்கி போல இருக்குது. அங்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா இவன் வந்து நம்ம ஹீரோயின கைய புடிச்சு இழுக்க, உடனே அவளும் சொல்றா, "ஒழுங்கா நடந்துக்கிறங்க. நீங்க ஒரு கமாண்டரா இருக்கலாம். என்கிட்ட இந்த மாரி நடந்துக்க கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போவா. அதுக்கு அவனும் சொல்றான், "நீ ஒரு மேடு, நீ என்னையே வந்து எதிர்த்து பேசிட்ட. நான் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, சுத்தி உள்ளவங்கலாம் கன்ன எடுத்து ஹீரோயின நீட்டுறாய்ங்க. "நீ ஒரு மேடு, ஞாபகம் வச்சுக்க. நான் கமாண்டர். நான் என்ன வேணாலும் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா பேசிட்டே இருக்கும்போது, அங்க ஒருத்தன் வந்தவன், "சார்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே திரும்பி பார்க்குறான். இவன் யாருன்னு தெரியல, புதுசா இருக்கான். அவன வந்தவன் கீழ உள்ள அந்த ஃப்ரூட்ஸ எடுத்து நம்ம ஹீரோயின் கையில குடுத்துட்டு, "சார் நீங்க இப்படி நடந்துக்கலாமா? நீங்களே ஒரு கமாண்டரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு உங்க பொண்ணோட பார்ட்டி வேற இங்க நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் கேக் கட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா அந்த மெய்டோட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் உள்ள போங்க சார்." அப்படின்னு சொன்னோனே, அவனும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். ஆனா இவர் தான் என்னோட டாடி. நான் வந்து இவரோட அடாப்டர் சன்னு. என் பேர் நிஷான். அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆக, நம்ம ஹீரோயின் என் பேர் உமாங் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா இவனும் உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோயின் போறதையே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் யாரு? என்ன? இனிமே என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம அடுத்த அடுத்த எபிசோடு டிராமா கன்டின்யூ பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகே பாய்.